ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம கண்ணு தெரியாத ஹீரோவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. வேற என்னமா பண்ணுறது, இவன்கிட்ட பணமும் கிடையாது, எங்ககிட்டையும் கொடுத்து உதவுறதுக்கு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இந்த மாதிரி ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியும்? அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே அவனோட மொத்த சொத்தையும் பிடுங்கி இப்படி உட்கார வச்சுட்டா. இப்போ என்ன வந்து நல்லவ மாதிரி ட்ராமா போடுறியா அப்படின்னு கேட்டா, இந்த நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்துறது என்னை விட உனக்கு தான் அது நல்லாவே வரும். நீ எத்தனை தடவை என்னை ஏமாத்திருப்ப. அப்புறம் இதோ இங்க படுத்து கிடக்குறாரு, இவரும் ஒன்னும் உத்தமரு கிடையாது. இவரு பாக்குறதெல்லாம் அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, அதான் கடவுள் கண்ணை பிடிங்கி இப்படி உட்கார வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. எனக்கு இப்பவும் இவரு நடிக்கிறாருன்னு தான் தோணுது. இருந்தாலும் மாமாக்காக நானே இந்த செலவெல்லாம் பாத்துக்கிறேன், அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேணாம், இவருக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்புறம் டாக்டர் வந்து கண் கட்டை கழட்டி விட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா அவனுக்கு நிஜமாவே கண்ணு தெரியல போல. அப்பா என்னாச்சு, ஏன் ஒரே இருட்டா இருக்கு, என்னால எதையும் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இதை மயிராவும் பார்த்துட்டு, என்ன நடிக்கிறீங்களா, சும்மா நடிச்சிட்டு இருக்காதீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு கண் பார்வை நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னா, இல்ல மயிரா எனக்கு நிஜமாவே கண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்ல இருந்து எழுந்திருக்கிறேன்னு கீழெல்லாம் விழுந்து எழுந்திரிச்சுக்கிட்டு இருக்கான். நிஜமாவே அவனுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் விஷாக்கா பார்த்துட்டு, நல்லா தானே நீ நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவ சும்மா ட்ராமா பண்ணாம என் பொண்ணு எங்க இருக்காங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவனும் நான் தாரா கிட்ட போகணும்ப்பா, அப்பா என்னை கூட்டிட்டு போங்கப்பா, ஏன்பா எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, எல்லாமே இருட்டா தெரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரி நிலைமையில எப்படிப்பா தாராவை தேடி போவ அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவளும் தாரா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்பா அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, நிஜமாலுமே தாரா என்கிட்ட இல்ல மொயிரா, நானும் நடிக்கல, எனக்கு நிஜமாவே கண் பார்வை தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நிஜமாவே அவன் உண்மையத்தான் சொல்றானா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் தாராவை பார்க்கறதுக்கு போகணும், ப்ளீஸ்ப்பா என்ன தாரா கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்பா மேல. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா புருஷங்காரனை இவ தான் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப தூக்கத்துல மொயிரான்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். உடனே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. இவனோட இந்த நிலைமையை பார்க்கும் போதும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பொண்ணு இவன் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை இவன் முழுசா நம்பிக்கிட்டு இருக்கா. இப்ப மறுநாள் ஆயிடுது. காலங்காத்திலே பார்த்தா இந்த பைய அந்த ஹாஸ்பிட்டலோட பில்டிங் மேல ஏறிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. அப்பாவும் சரி அக்காவும் சரி, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஓம்கார், கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. மயிராவும் ப்ளீஸ் ஓம்கார் கீழே இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஆனா அவனும் இல்ல நான் சாகத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையா கீழே இறங்குங்க அப்படின்னு இவளை கத்திக்கிட்டு இருக்கா. நான் விளையாடல, இந்த வாழ்க்கை தான் ஏன் கூட விளையாண்டுகிட்டு இருக்கு. நான் இதுக்கப்புறம் எதுக்காக உயிரோட இருக்கணும், என்னோட பிஸ்னஸ், என்னோட வீடு, அப்புறம் என் பொண்ணு எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு. இப்போ எனக்கு கண் பார்வையும் தெரியல. இந்த மாதிரி ஒரு இருட்டான உலகத்துல என்னால வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கீழே நின்னுக்கிட்டு விஷாக்காவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவ வந்து இல்ல அவன் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் பேச்செல்லாம் நீ கேட்காத, அவன் நடிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனும் அங்க நின்னுக்கிட்டு நான் சாகத்தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கான். இவ இல்ல ஓம்கார் அப்படிலாம் பண்ணாதீங்க, இப்ப என்ன உங்களுக்கு, உங்களோட வீடு உங்களோட பிசினஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவனும் இது எதுவுமே எனக்கு தேவையில்ல, எனக்கு தேவை என்னோட பொண்ணு, என் பொண்ணு மட்டும் என்கிட்ட வந்தா போதும், எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம், நீ இப்ப ப்ராமிஸ் பண்ணு மொயிரா, நீ மட்டும் இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயிடுறேன்னு நீ சொன்னா நான் இப்பவே கீழே இறங்கி வந்துடுறேன், இல்லைன்னா நான் இப்பவே சாகத்தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவளுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன ஓம்கார் பொண்ணு விஷயத்த வச்சு நீங்க டிராமா போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, நிஜமா தான் சொல்றேன், நீ என் பொண்ணோட லைஃப்ல வராம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. ஒன்னாலதான் என் பொண்ணு என்னை விட்டு போனா, இப்ப கண் பார்வையும் என்னை விட்டு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எதுக்காக இந்த உலகத்துல வாழணும், அதனால எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடு, என் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள நீ திரும்ப வரவே கூடாது, அதுக்கப்புறம் நான் என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப இவ என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல. அந்த பக்கம் அந்த அம்மாவோ குழப்பி விட்டுட்டு இருக்கு. இல்ல நம்பாத, அவன் பொய் சொல்றான், அவன் டிராமா போடுறான், இப்ப கூட அவன் பொண்ணை பத்தி தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கான், இதெல்லாம் அவனோட டிராமா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் இல்ல நான் நிஜமாவே குதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா திடீர்னு மயிராவை காணும். எங்க போனான்னு பார்த்தா அவ மேலே ஏறி போய் நின்றுட்டு இருக்கா. ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. பார்த்தா இவன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. எதுக்காக மயிரா நீங்க வந்த, உன்னால என்னை காப்பாற்ற முடியாது, எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்ல, நான் சாகத்தான் போறேன், அப்புறம் நான் உனக்கும் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சுட்டு முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி
சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே குதிக்க போறான். டக்குன்னு அவனோட கையை பிடிச்சி இவளோட முகத்துல வச்சு காட்டிக்கிட்டே இருக்கா. பாத்தீங்களா, இந்த காயத்தை எனக்கு கொடுத்ததே நீங்க தானே, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு காயம் என்னோட முகத்துல வந்துருச்சு அப்படின்னு தெரியும் போது நான் உடஞ்சு போயிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் சாகலாம்லாம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னோட இந்த காயத்தை நான் என்னோட பலமா மாத்திக்கிட்டேன். இப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் வாழலையா, அதனால நீங்க உங்க நம்பிக்கையை இழந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு அவனும் ஒன்னு இந்த மாதிரி பண்ணதுக்கு தான் அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு, என் கண் பார்வை போனதே அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் குதிக்க தான் போயிட்டு இருக்கான். ப்ளீஸ் ஓம்கார் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்ப நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, என் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள நீ வரமாட்டேன்னு சொல்லு, என் பொண்ணை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன், அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா என் பொண்ணை நான் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ என் பொண்ணோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளால எப்படி முடியும், இவ்வளவுதான் அவ பண்ணது பொண்ணுக்காகத்தான், ஆனா அந்த பொண்ணை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவளால எப்படி முடியும், யோசிச்சிட்டே இருக்கா. அப்ப நான் சாகத்தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவ கையை பிடிச்சி ஓகே நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன், என் பொண்ணு விஷயத்துல இனிமே நான் தலையிட மாட்டேன், என் பொண்ணோட வாழ்க்கையை விட்டும் உங்களோட வாழ்க்கையை விட்டு நான் நிரந்தரமா போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றான். அவனுக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். அப்படியே சந்தோஷத்துல அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு தேங்க்யூ மயிரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ இதெல்லாம் விஷாக்கா கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இப்படி புருஷ முண்டாட்டி சமாதானமா போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நான் எப்படி பழி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனை கைத்தாங்கலாம் ரூம்ல கொண்டு போய் விடுறதுக்காக அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி. அப்ப எதிர்த்தாப்புல கிளாஸ் உடஞ்சி கிடக்குது. இவன் எதிர்த்தாப்புல தான் வந்துகிட்டு இருக்கான். இவன் நிஜமாவே குருடா இருந்தா இந்நேரம் அந்த கிளாஸை மிதிச்சிருக்கணும். ஆனா அந்த கிளாஸை மிதிக்கிறதுக்கு பதிலா அதை அவன் காலால ஓரமா தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல காலடி எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் தான் இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், எனக்கு நிஜமாவே கண்ணு தெரியும், நான் குருடன்லாம் இல்லை, இருந்தாலும் இது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படிதான் அவன் இவ்வளோ நேரம் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கான், நம்மளே நம்ப வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை ரூமுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்போ அவன் பொண்டாட்டி கையை பிடிச்சி மறுபடியும் தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என் பொண்ணு என்கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிக்க பார்க்குறீங்கல்ல, இதுக்கு நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், இருந்தாலும் நான் வேற வழி இல்லாம தான் இந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ப்ளீஸ் ஓம்கார் இதுக்கப்புறமாவது உண்மையை ஒத்துக்கங்க, ப்ளீஸ் தாரா இருக்கிற இடத்த சொல்லுங்க, அவளை நான் ஒரே ஒரு தடவை பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் வாயை திறக்காம அமைதியா நின்றுட்டு இருக்கான். உடனே இந்த விஷாக்கா இப்ப என்ன சொல்ல போறான், ஏன் மேலதான் திரும்பவும் பழிய போடுவான், நான் தான் குழந்தைய கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல போறான் அப்படின்னு சொன்னா, இல்ல தாரா என்கிட்ட தான் இருக்கா, அவ சேஃபா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்டு விஷாக்காக்கு பயங்கர ஷாக்கு. அது எப்படி நடக்கும், தாராவை நாளில் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அவனும் ஆமா மயிரா நீ ஒன்றும் கவலைப்படாத, தாரா என்கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். என்னது தாரா உங்ககிட்ட இருக்காளா, அப்படின்னா இப்பவே எனக்கு கால் பண்ணி கொடுங்க, நான் அவள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் தாராவை நான் இங்க இருந்து லண்டனுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்காகனா அவளுக்கு இந்த லங்ஸ்ல பிரச்சனை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக லண்டனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. உடனே இதை கேட்டு விஷாக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா, என்னது லண்டனுக்கா, நீயே ஒரு பிச்சைக்காரன், உன்கிட்ட காசு பணம் எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கும்போது உன் பொண்ணை இவ்வளோ செலவு பண்ணி நீ எப்படி அனுப்பிச்சு வச்சிருப்ப, இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை மயிரா, இவன் ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கான், இவன் சொல்றதெல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் என்னோட ஃப்ரெண்டு டாக்டரு, அவன் லண்டன்ல தான் டாக்டரா இருக்கான், அவனோட உதவியிலானதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நான் இப்பவே என் பொண்ணு கிட்ட பேசணும், ப்ளீஸ் ஓம்கார் கால் பண்ணி கொடுங்க, நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் இல்ல இப்ப பேச முடியாது, இப்பதான் அவ டிராவல் பண்ணி லண்டனுக்கே போயிருக்கா, இப்ப அவ தூங்கிட்டு இருப்பா, ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு உனக்கு கண்டிப்பா நான் கால் பண்ணி கொடுக்குறேன், உன் பொண்ணுக்கிட்ட நீ பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்தவும் அதுக்கப்புறம் தான் அவ சரின்னு சொல்லிட்டு அவ இங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அவ போன அடுத்த நிமிஷமே இவனோட கருப்பு கண்ணாடியை இவன் கழட்டி விட்டு ஆப்பிள் பழத்தை கையில வச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கான். பார்த்தா போன் ரிங் ஆகுற சத்தம் கேக்குது. இவன் டக்குன்னு பயந்து போயிடுறான், போனவத்தா திரும்ப வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க வந்திருக்கிறது அப்பாவும் அக்காகாரியும் தான். அவங்களுக்கு இந்த டிராமாலாம் ஏற்கனவே தெரியும் போல, அவங்களும் இது எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்காங்க. என்னப்பா அப்படி பயமுறுத்துற மாதிரி வந்துட்டு இருக்கீங்க, நான் மயிரா தான் வந்துட்டாலோன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக மயிராவை அப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, எல்லாம் அந்த விஷாக்காவோட முகத்திலேயே கிழிக்கிறதுக்காக தான் அவளை முழுசா மயிரா நம்புறா, ஆனா அவளை பத்தின உண்மை மயிராக்கு தெரியல, அவ தான் என் பொண்ணு கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒருத்தி என் வாழ்க்கைக்குள்ள வந்தா ஐஸ்வர்யா, அவளை பத்தின உண்மைய என்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக மயூரா எவ்வளவோ போராடினா, இப்ப அந்த விஷாக்கோட முகத்திரையை கிழிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு காலையில மயூரா கிட்ட தாராவை பேச வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தியா, அது எப்படி பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவன் எந்த பதிலும் சொல்லல, என்ன பிளான் வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்
இந்த விஷாக்காவோ மயிராவை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டுட்டு இருக்கா. நீ எதுக்காக அவனை போய் நம்புற? அவன் டிராமா பண்றான், அவன் நடிக்கிறான், அவனுக்கு உண்மையிலே கண் பார்வலா தெரியும், அவன் உன்னை ஏமாத்துறான், நீ அது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியும், நாளைக்கு பாரு அவன் உனக்கு கால் பண்ணி தரேன்னு சொன்னான்ல தாராக்கு, அது கண்டிப்பா நடக்குது, நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன், அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவர் தான் சொல்லியிருக்காரு, அவர் கால் பண்ணி கொடுக்கலன்னா எனக்கு அவர் மேல சந்தேகம் வந்துருங்கிற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன்கிட்ட தாரா இருந்தா தானே அவன் கால் பண்ணி கொடுப்பான், தாரா தான் ஏங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. அதாவது மயிரா இங்க பாரு, அவன் போய் தான் சொல்றாங்கிறது எனக்கு 100% தெரியும், அதை நீ தான் நம்ப மாட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல அவர் தான் கால் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருல, நாளைக்கு அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. ஆனா இவளுக்கா சமக்கம் வருது, சொல்ற பேச்ச அவ கேட்க மாட்டாளே, நம்ப மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப மறுநாள் ஆயிடுது. சொன்னாப்ல கால் பண்ணி தரேன்னு சொன்னதுனால விஷாக்காவும் நம்ம மயிராவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என் பொண்ணுகிட்ட அவ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனும் தாரா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருக்கா, அவ இப்பதான் உனக்காக ஒரு வீடியோ அனுப்பிச்சா, வேணும்னா அதை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை காட்டிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அதுல நிஜமாவே நம்ம தாரா பேசிக்கிட்டே இருக்கா. ஹலோ அம்மா, நான் வந்து லண்டன்ல இருக்கேன், நான் இங்க நல்லா தான் இருக்கேன், நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் சேஃபா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இப்ப நம்ப ஆரம்பிச்சுட்டா, அப்படியே கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா இதை பாக்குற விஷாகாக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. ஸோ என்ன இவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு சத்தியமா புரியல. ஸோ என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.